என்னோட வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச மாதிரி எதுக்குமே நடக்குதில்ல. எனக்கு பிடிச்சவங்க என்னை விட்டு போறாங்க. எனக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களுமே என்னை விட்டு போகுது. நான் நினைச்ச வாழ்க்கை எனக்கு கிடைக்குதில்ல. என்னோட வாழ்க்கையில நான் எக்ஸ்பெக்ட் பண்ணின லைஃப் எனக்கு கிடைக்குதில்ல. இதுக்கான காரணம் என்ன? என்னோட வாழ்க்கையில நல்லது நடக்குமா இல்ல இப்படியே போயிருமா? இந்த மாதிரி ஒரு நபர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவரோட வாழ்க்கையில அவர் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஏதோ ஒரு சோகத்தை அடைஞ்சிருக்காரு அப்படின்னா அர்த்தம். உங்களோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. என்னால் இப்படி இருந்திருக்க முடியும், என்னால் இப்படி வாழ்ந்திருக்க முடியும், நான் அந்த காலத்தில் இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுல எந்த பயனுமே கிடையாது. இப்போ இருக்கும்போது நான் எப்படி வாழ போகிறேன், இப்போ இருக்கும்போது என்னோட வாழ்க்கையை எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையை நான் எப்படி கட்டியமைக்க போகிறேன் அப்படின்றதுல தான் உங்களோட வாழ்க்கை இருக்கு. முடிஞ்ச காலத்தை பற்றி யோசிக்கிறதால எந்த பயனுமே இல்லை. அந்த காலத்தில் நான் அப்படி இருந்திருக்கலாம், அந்த காலத்தில் எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணியிருக்கலாம், அந்த காலத்தில் எனக்கு பிடிச்ச அந்த ஒரு வேலையை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய காலத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச நபர்கள் கூட பழகுங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ இருக்கும்போது செய்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. வாழ்க்கையில வெற்றி அப்படின்றது உங்களை ஃபர்ஸ்ட் நீங்க எந்த அளவுக்கு விரும்புறீங்க அப்படின்றதுல தான் இருக்கு. நீங்க செய்யற வேலைகளை எந்த அளவுக்கு விரும்புறீங்க அப்படின்றதுல தான் இருக்கு. நீங்க செய்யற வேலைகளை எந்த அளவுக்கு விரும்பி செய்யறீங்க அப்படின்றதுல தான் இருக்கு. வெற்றி அப்படின்றது நாம நினைக்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் கிடையாது. அதை அடைகிறது அவ்வளவு கஷ்டமான விஷயமுமே கிடையாது. நம்ம செய்யற வேலையை நம்மளுக்கு எவ்வளவுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம செய்யற வேலையில எந்த அளவுக்கு டெடிகேட்டடா இருக்கும், நம்ம செய்கிற வேலையை நம்ம எந்தளத்துக்கு மனசார செய்கிறோமோ அதில் தான் நம்மளோட வெற்றி அடங்கியிருக்கு. ஒரு விஷயத்த உங்களுக்கு பிடிச்சி செய்கிறீங்க, என்ஜாய் பண்ணி செய்கிறீங்க, என்னோட வாழ்க்கையே இதுதான் அப்படின்னு செய்கிறீங்களோ அதுதான் உங்களோட முதல் வெற்றி. வாழ்க்கையில் நடக்காது அப்படின்னு நினைக்கிறதுக்கு எதுக்குமே கிடையாது. வாழ்க்கையில் நடக்காது அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்த நீங்கள் அடையணும் அப்படின்னா அந்த விஷயம் உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பணும். உங்களால் ஒரு விஷயத்தை அடைய முடியாது, இது என்னோட வாழ்க்கையில் சாத்தியமே இல்லை அப்படின்னு யோசிச்சா அது கடைசி வரைக்கும் சாத்தியம் இல்லாத மாதிரியே போயிடும். என்னால் இது முடியும், இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும், என்னோட வாழ்க்கையில் இதை நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சா உங்களால் கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ண முடியும். உங்களோட வாழ்க்கை ரொம்ப குறுகிய காலம் மட்டும். மனுஷங்களோட வாழ்க்கையே ரொம்ப குறுகிய காலத்தில் தான் இருக்கு. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் மற்றவங்கள பற்றி யோசிக்கிறது, மற்றவங்கள பற்றி குறை கூறுறது, மற்றவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குறது, மற்றவங்க என்ன செய்யறாங்க, மற்றவங்க எங்க போறாங்க, மற்றவங்களோட வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு மற்றவங்களுக்காக பார்க்கறதுல நம்மளோட வாழ்நாளை அரைவாசியா குறைக்கிறோம். நம்மளோட வாழ்நாள நம்மளுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் நாம எந்த அளவுக்கு அனுபவிக்க போறோம் அப்படின்றது யோசிக்கிறது இல்லை, நாம எந்த அளவுக்கு சக்சஸ் ஆக போறோம் அப்படின்றது யோசிக்கிறது இல்லை, எங்களோட வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவன், நம்ம எதிர்த்த வீட்டில் இருக்கிறவன், நம்ம கூட இருக்கிறவன் எப்படி இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறது, அடுத்தவங்களை பற்றி எப்படி குறை கூறலாம் அப்படின்னு யோசிக்கிறது. இந்த தனித்துவமான அமைப்பையும் தனித்துவமான வாழ்க்கை முறையையும் மற்றவங்க கிட்ட இருந்து புரிம்பா தெரிகிற மாதிரி உங்களோட வாழ்க்கையை கட்டியமைச்சுக்கோங்க. வெற்றி அடைஞ்சாதான் வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பேன், என்னோட வாழ்க்கையோட வெற்றி தான் என்னோட மகிழ்ச்சி, நான் வெற்றி எப்போ அடையிறனோ அன்னைக்கு தான் என்னோட சந்தோஷமே இருக்கு அப்படின்னு யோசிச்சா உடனடியா அந்த நினைப்பை விட்டுருங்க. நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு சந்தோஷம்தான் நம்மளோட முதல் வெற்றி. நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறோமோ, எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறோமோ, நம்மளோட வாழ்க்கைய எந்த அளவுக்கு சந்தோஷமா வாழ்றோமோ அதுல தான் நம்மளோட முதல் வெற்றி அடங்கி இருக்கு. சின்ன சின்ன விஷயத்தையும் அனுபவிச்சு வாழுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு உங்களோட எமோஷனல்ஸை வெளிப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க, பிடிச்ச இடங்களுக்கு போங்க, பிடிச்ச வேலைகளை பாருங்க, பிடிச்ச நபர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷமுமே உங்களோட வாழ்க்கையோட மிகப்பெரிய வெற்றி அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. வெற்றி அடைஞ்சா தான் என்னோட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னா இப்ப நிறைய பேரால சந்தோஷமா இருக்கவே முடியாது. வாழ்க்கையில வெற்றி அப்படின்னது பல நாட்களுக்கு அப்புறமா கிடைக்கும். பட் சந்தோஷம் நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். சந்தோஷம் நம்மளோட வாழ்க்கையில அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயம். நாம என்ன பண்ணாலுமே சந்தோஷமா இருக்கிறது, நம்ம என்ன நடந்தாலுமே சந்தோஷமா இருக்கிறது தான் நம்மளோட முதல் வெற்றி அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன பண்றதா இருந்தாலும், எந்த விஷயத்த சாதிக்கிறதா இருந்தாலும், எந்த விஷயத்துக்காக ஓடிக்கிட்டு இருந்தாலும் அது உங்களால முடியும் அப்படின்னு நம்புற வரைக்கும் உங்களால அதை சாதிக்க முடியாது. உங்களால் அது முடியும் அப்படின்னு நம்புற வரைக்கும் உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியாது. வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களால் முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புங்க.
உங்களை நீங்க எந்த இடத்துக்கு நம்புறீங்களோ அந்த இடத்துக்கு உங்களோட வெற்றி உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கும். எவன் ஒருத்தன் அவனோட வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் என்னோட குறிக்கோள், என்னோட வாழ்க்கையில நான் அடைய போற முதல் விஷயம் அண்ட் அதுதான் கடைசி விஷயம், என்னோட வாழ்க்கையோட முக்கியமான விஷயமே என்னோட வெற்றி மட்டும்தான். என்னோட வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயமெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. என்னோட வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன ஹாப்பினஸ் எல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. என்னோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சம்பவங்கள் அனைத்தும் எனக்கு முக்கியம் கிடையாது. என்னோட வாழ்க்கையில இதுதான் முக்கியமான விஷயம். என்னோட கோலை அச்சீவ் பண்ணணும், என்னோட வெற்றியை நான் நிலைநாட்டணும். இந்த மாதிரி ஒரு நபர் ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. பட் ஃபைனலா அவர் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா அவரோட சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அவர் அடைஞ்ச வெற்றிக்கான பலனை அவரால் அனுபவிக்க முடியாது. அவர் அடைஞ்ச வெற்றியை அவரால் முழுமையா சந்தோஷத்தோட ஏத்துக்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு மனிதன் அவன் நடந்து போற பாதையிலேயே சந்தோஷமா போறானோ, அவன் நடந்து போகக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்தையும் அனுபவிச்சு போறானோ, அவனோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் அத்தனைக்குமே முக்கியத்துவம் கொடுக்குறானோ, அந்த மனிதனோட வெற்றியை மட்டும்தான் அவனால ஏத்துக்க முடியும், அவனால சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்க முடியும், இந்த வெற்றியை கோலாகலமா கொண்டாட முடியும். ஏன்னா எந்த மனிதனுமே அவனோட வாழ்க்கையில ஒரு சில முக்கியமான விஷயங்களை இழந்ததுக்கு அப்புறமா என்னதான் பெரிய விஷயங்கள் கிடைச்சாலும், பெரிய அச்சீவ்மெண்ட் கிடைச்சாலும், பெரிய வெற்றிகள் கிடைச்சாலும் அதை அவங்களால முழு மனசோட கொண்டாட முடியாது, முழு மனசோட அதை ஏத்துக்க முடியாது. பிகாஸ் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளோட வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரியாக்ட் ஆக வேண்டியது நம்மளோட கடமை. ஒவ்வொரு விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தொடர்ந்து சிரமங்கள் வந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து தோல்விகள் வந்துகிட்டே இருக்கு. அவன் போற பாதை எல்லாமே முட்பாதைகளா இருக்கு அப்படின்னா அவனோட வாழ்க்கையில அவன் நினைக்க முடியாத ஒரு வெற்றிய, அவன் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அழகான வாழ்க்கைய அவனுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு மனுஷனோட எதிர்காலம் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு அவன் இருக்கக்கூடிய காலம், அவன் இருக்கக்கூடிய நிகழ்காலம் எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு அப்படின்றதுலதான் தங்கி இருக்கு. எதிர்காலம் என்னதான் பிரைட்டா இருக்கணும் அப்படின்னாலும் நீங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த நிகழ்காலம் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததா இருக்கணும். நீங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த காலத்தை முழுமையா அனுபவிச்சு வாழணும். நீங்க வாழ்ற உலகத்தை மாத்தணும் அப்படின்னா உங்களோட எண்ணங்களை முதல்ல மாத்துங்க. உலகத்தை பத்தின பார்வைய உடனடியா மாத்துங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்கள பத்தின பார்வைய உடனடியா மாத்துங்க. ஏன்னா இங்க யாருமே எங்களுக்கு உதவி செய்ய போறது கிடையாது, இங்க யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. இங்க உலகத்துல நம்ம வாழணும், நம்ம சர்வைவ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நாம தான் உதவி செய்யணும், அதுக்கு நாம தான் ஒர்க் பண்ணணும், அதுக்கு நாம தான் பணம் சம்பாதிக்கணும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை பத்தி புரணி பேசுறதுக்கு, நம்மளை பத்தி தவறா பேசுறதுக்கு மட்டும்தான் இருக்கா. நம்மளை பத்தி நல்லது பேசுறவங்க, நம்மளை பத்தி என்கரேஜ் பண்றவங்க, நம்மளை பத்தி அதிகமா யோசிக்கிறவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. அந்த மாதிரி மனுஷங்க கூட நாம அதிகமா பேச மாட்டோம், அந்த மாதிரி மனுஷங்க கூட நம்ம பெருசா பழக மாட்டோம். பட் அந்த மனுஷங்களை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. யாரெல்லாம் உங்க கூட இருக்காங்க, உங்களோட வெற்றிக்காக அவங்க உழைக்கிறாங்க, உங்களோட வாழ்க்கையில நீங்க சாதிக்கணும் அப்படின்னு யார் துடிக்கிறாங்களோ அவங்க கூட உங்களோட நட்பை பாராட்டுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்கள அதிகபட்சமான நபர்கள் நீங்க எப்படா கீழே விழுவீங்க, உங்களோட வாழ்க்கையில எப்படா நீங்க தோத்து போவீங்க, உங்களோட வாழ்க்கையில எல்லாமே இழந்து எதுக்குமே இல்லாம எப்படா நிப்பீங்க அப்படின்னு கழுகு மாதிரி காத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் உங்களோட வாழ்க்கையோட மிக மோசமான முட்பாதைகள் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அந்த முட்பாதைகளை தகர்த்து எறியும் போதுதான் உங்களுக்கான சிறப்பான வழி அப்படின்றது பிறகு. உங்களுக்கான சிறப்பான வழி இருந்துச்சு அப்படின்னா நீங்க நினைச்ச இடத்துக்கு போக முடியும், நீங்க நினைச்ச விஷயத்தை அடைய முடியும், நீங்க நினைக்கிற விஷயத்த உங்களால சாதிக்க முடியும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லவனும் கிடையாது, உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது. அதை எப்ப உங்களால புரிஞ்சுக்க முடியுதோ, எப்ப உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதோ, உங்களுக்கு எப்போ நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, நம்மளை யார் இழுத்து விட பாக்குறாங்க அப்படின்னு தெரிய வருதோ, அந்த நிமிஷம்தான் உங்களோட வாழ்க்கையோட உண்மையான அர்த்தமும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய உண்மையான நபர்களையும் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க எதை நோக்கி போகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்குவீங்க. இத்தனை நாள் நீங்க எந்த மிஸ்டேக் விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்குவீங்க. அந்த காலம் கூடிய சீக்கிரம் வரும். உலகத்துல எதுக்குமே நிரந்தரம் கிடையாது. நம்ம வாழ்ற வாழ்க்கை, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மூச்சு, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பூமியில இருந்து நம்மளை சுத்தி இருக்கிறவங்க வரைக்கும் யாருமே நிரந்தரம் கிடையாது. ஸோ உங்களோட வாழ்க்கையில தொடர்ந்து தோல்விகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வெற்றி வரும். தொடர்ந்து வெற்றிகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க தோற்க போறீங்க. தோல்விகளை எதிர்கொள்றதுக்கும் வெற்றிகளை அனுபவிக்கிறதுக்கும் உங்களோட மனநிலையை மாத்திக்கோங்க. உங்களோட மனநிலையை அத்தனை விஷயத்துக்குமே அடாப்ட் பண்ணிக்கோங்க.
என்னோட மனநிலையை மாற்றி என்னோட வெற்றியில் நான் சந்தோஷப்படுவேன், என்னோட தோல்வியில் நான் கற்றுக்குவேன் அப்படின்னு உங்கள் மனசை முழுமையாக செதுக்கி வச்சுக்கோங்க. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத இந்த வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை பற்றி நிறைய புரணி பேசுவாங்க. நம்ம எப்படா கீழே விழுவோம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே பதில், என்னோட வெற்றி எனக்கு மட்டும்தான், என்னோட வாழ்க்கை நான் மட்டும்தான் டிசைட் பண்ணுவேன், என்னோட வாழ்க்கையில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது அப்படின்றத நான் மட்டும்தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க கண் முன்னாடி நீங்கள் நிரூபிக்கும் போது தான் அவங்களுக்கான பதில் அப்படின்றது கிடைக்கும். நீங்கள் நம்பி இருந்த ஒரு நபர் உங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க, உங்களை விட்டுட்டு போகிறாங்க, நீங்கள் தோக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் உண்மையான ஒரு நபரை தேடி பிடிக்கல, நீங்கள் உண்மையான ஒரு நபர் கூட நட்பாக இருக்கல அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா இந்த உலகத்தில் உண்மையான நபர்கள், உண்மையாக அன்பு காட்டக்கூடியவர்கள், உங்கள் மேலே உண்மையான அக்கறை காட்டுறவங்க அதிகமான நபர்கள் இருக்காங்க. அந்த அதிகமான நபர்களில் ஒரு சில பேர் உங்களுக்காகவே இருப்பாங்க. அந்த ஒரு சில பேரை நீங்கள் தேடி பிடிக்கும் போது தான் உங்களோட வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், உங்களுக்கான வாழ்க்கை அப்படின்றது முற்று முழுதாக கிடைக்கும். விட்டு போனவங்களை உடனடியாக உதறி தள்ளுங்க. உங்கள் கூட இருக்கிறவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. உங்களுக்காக இருக்கிறவங்கள உங்களுக்கு மேலே பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்காக இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் உங்களுக்காக இருப்பாங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும் உங்கள் கூட இருப்பாங்க. நீங்கள் சோகமாக உட்காந்துட்டு இருக்கும்போது உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப தூரம் போகிறவங்கள மறுபடியும் உங்கள் கிட்ட நெருங்காத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நபர்கள் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையில்லை. உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தடுப்பாக தான் இவங்க இருப்பாங்க. உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. நீங்கள் அடையக்கூடிய சந்தோஷத்தை பகிரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. நீங்கள் அடையக்கூடிய துக்கத்தை உங்களுக்கு அதிகமாக செலுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஒரு நபர் உங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க, உங்களை ஆழமாக நேசிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கான பலம் அப்படின்றது ரொம்ப அதிகமாகும். அதுவே ஒரு நபரை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்க, ரொம்ப ஆழமாக ஒருத்தங்களை பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட தைரியம் அங்கே அதிகமாகும். அதுவே அந்த நபர் உங்களை விட்டுட்டு போகும்போது, அதுவே அந்த நபர் உங்களை உதாசீனப்படுத்திட்டு போகும்போது உங்களோட தைரியம், உங்களோட தன்னம்பிக்கை, உங்களோட சக்தி, உங்களோட பலம் மொத்தமுமாவே உடைஞ்சு போயிடுது. ஸோ இதனால தான் நிறைய பேரால் அவங்க நினைக்கிற வாழ்க்கையை அடைய முடியறதில்ல, அவங்க நினைக்கிற வாழ்க்கையை அவங்களால அச்சீவ் பண்ண முடியறதில்ல. மொத்தமாகவே மற்றவங்களுக்காக வாழ்கிறது, மற்றவங்களோட வாழ்க்கையில் வாழ்கிறது, மற்றவங்க சொல்கிறத செய்கிறதாவே இருக்கிற நபர்களால் கூடிய சீக்கிரம் அவங்களோட வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது, அவங்களோட வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அவங்களோட வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாது. ஒருத்தங்க உங்களை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா உங்களோட தைரியம், உங்களோட தன்னம்பிக்கை உங்கள் கூட இருக்கிற மாதிரியே பார்த்துக்குவாங்க. ஒருத்தங்க உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையாகவும் தைரியமாகவும் இருக்கீங்களோ அதை விட பல மடங்கு அவங்க உங்களை விட்டுட்டு போகும்போது தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க. ஏன்னா இந்த உலகத்தில் யாருமே நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்திலேயே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி அப்படின்னா அது உங்கள் கூட இருக்கிறவன், உங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டவன், நீங்கள் செய்த மொத்த விஷயத்துலையுமே உங்கள் கூட இருக்கிறவன் மட்டும்தான். நீங்கள் உயிராக நினைக்கிற உங்கள் நண்பன் தான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய எதிரி அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நண்பர்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டோம். நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற இன்பமான விஷயங்கள், நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற துன்பமான விஷயங்கள் மொத்தத்தையுமே நம்ம நண்பர்கள் கிட்ட தான் அதிகமாக ஷேர் பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணும்போது மொத்த விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு நண்பன் எதிரியாக மாறும்போது நீங்கள் நினைச்ச அந்த ஒரு வாழ்க்கையை தலகீழாக புரட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அத்தனை விஷயத்தையும் எதிர்கொண்டு உங்களால் சாதிக்க முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் தான் இந்த உலகத்தோட ஸ்ட்ராங்கான மனிதன். பட் நிறைய பேரால் அவங்கள எதிர்க்கிற நண்பனை எதிர்த்து அவங்களால சாதிக்க முடியாது, அவங்கள எதிர்க்கிற நண்பனை எதிர்த்து அவங்களால முன்னேற முடியாது. ஏன்னா நம்மளை பற்றின மொத்த விஷயமும் அவனுக்கு தெரியும், நம்மளை பற்றின மொத்த தவறான விஷயங்களும் அவனுக்கு தெரியும், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வீக்னஸ் என்ன அப்படின்னு அவனுக்கு தெரியும், நம்ம செய்கிற முயற்சிகள் என்ன அப்படின்னு தெரியும், நம்மளோட பலம் என்ன அப்படின்னு அவனுக்கு தெரியும், நம்மளோட பலவீனம் என்ன அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதனால நாம் அடிக்கடி தோத்துக்கிட்டே இருப்போம். இந்த உலகத்தில் ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க, யார் வேணாலும் உங்கள் கூட நட்பாக இருக்க முடியும், யார் வேணாலும் உங்களை நம்பிக்கையாக இருக்க முடியும், யார் வேணாலும் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க முடியும். பட் யார்கிட்டையுமே அளவுக்கு மீறின நம்பிக்கையை வச்சிங்க அப்படின்னா கடைசியாக உங்களுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. பொதுவாக ஒரு நல்ல நண்பனை பொறுத்த வரைக்கும் உங்கள் கஷ்டமான காலகட்டத்தில் அதிகமாக உங்கள் கூட இருப்பான். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகி இருப்பான். உங்களை எதிர்க்கிற நண்பன், நீங்கள் சோகமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நண்பன், நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்கவே கூடாது அப்படின்னு யோசிக்கிற ஒருத்தர், நீங்கள் எப்பயெல்லாம் சோகமாக இருக்கீங்களோ, நீங்கள் எப்பயெல்லாம் அதிகமாக வீழ்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களோ அந்த டைமில் உங்ககிட்ட இருந்து விலகி போயிடுவாங்க.
நீங்கள் எப்போல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களோ, நீங்கள் எப்போல்லாம் அதிகமான சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்களோ அந்த டைமில் உங்களை தேடி வருவாங்க, உங்களோட சந்தோஷத்தில் பங்கெடுத்துக்குவாங்க. உங்கள் கூட நான் தான் உன்னோட உண்மையான நண்பன், நான் தான் உன்னோட உயிர் நண்பன் அப்படின்னு உங்கள் கூட தொடர்ந்து பழகுவாங்க. பட் கடைசியில் மறுபடியும் நீங்கள் சோகமாக இருக்கும்போது அவங்க உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த உலகத்தில் உண்மையான நபர்கள் நம்ம கூட பழகிறது மிக மிக அரிதான விஷயம். அந்த மாதிரி உண்மையான மனிதர்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள இருக்க பற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரியான மனுஷங்க எல்லாமே இந்த உலகத்தோட மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் சாதிக்க துடிக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும், சாதிக்க துடிக்கிற ஒவ்வொரு மனுஷங்களுக்குமே மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். அவங்களோட வாழ்க்கையில் எதை செய்கிறதா இருந்தாலும், எதை சாதிக்கிறதா இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கை மோட்டிவேஷனாக இருக்கும்போது மட்டும்தான் அவங்களால சாதிக்க முடியும். அவங்க நினைச்ச விஷயத்தை செய்ய முடியும், அவங்க நினைச்ச விஷயத்தை அனுபவிக்க முடியும். ஒவ்வொரு நபர்களும் வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கும், ஒவ்வொரு நபர்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் பல பேர் சொன்ன மோட்டிவேஷனான விஷயங்கள், பல பேர் சொன்ன மோட்டிவேஷனான உண்மைகளை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களோட வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும்.